சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண உடனே மைண்டில் தோணுது ஹெல்த்தியாக கொடுக்கணும் தாங்க. அப்படி இருக்கும்போது என்னோடய டாக்டர் சஜஸ்ட் பண்ணது பேன்கேக் வெரைட்டிஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம பேன்கேக் வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்கலாங்க. சட்டுனும் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேன்கேக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை பட்டாணி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு சிம்மில் வச்சு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. திரியாக இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நான் இதை என் குழந்தைக்கு 8 மந்த்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தேங்க. இது கூட கொஞ்சம் ரவை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் பேபிக்கெலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா ஃபிங்கர் ஃபுட் மாதிரியே கொடுக்கலாங்க. நீளமாக தட்டி கையில் கொடுத்தா குழந்தைங்களே சாப்பிட்டுப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. கையில் எண்ணெய் தடவிட்டோம்னா ஒட்டாமல் வரும். ரவை போட்டிருக்கறனால வானிலையிலையுமே ஒட்டாதுங்க. நல்லா ரோஸ்ட் மாதிரி கிடைக்கும், மேலே கிறிஸ்பியாக, உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இட்லி தோசையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து சில நேரம் போர் அடிக்கும்போது ஹெல்த்தியாக அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காய்கறியெல்லாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் முழுசாக வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம ஒரு கட்லெட் மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுமே செஞ்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வானொலி வச்சு குழந்தைங்களுக்குங்கும் போது கொஞ்சம் நெய் விட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. நெய் விட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு முன்னையும் பின்னையும் திருப்பி போட்டு எடுத்தால் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வெந்தும் கிடைக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்.